என்னுடைய வாழ்க்கையில பணம் சேரவே மாட்டேங்குது. எவ்வளவு சம்பாரிச்சாலும் போய்க்கிட்டே இருக்குது. தங்கவே மாட்டேங்குது. நாங்க என்னதான் பண்றது? கடன் அதிகமாகுது." அப்படின்னு நெறைய அடியார்கள் ஒரு கோரிக்கைய வச்சிருக்கிறாங்க. இதற்கு ஒரு வரலாறை சொல்லிவிட்டு, அதிலிருந்து அடுத்த நிமிஷம் போனோம் அடுத்த பகுதிய சொன்னோம்னா புரியுங்கிறதுக்காக, ஒரு வரலாறை சொல்லிவிட்டு, அத சொன்னோம்னாலே பாதி விஷயம் புரிஞ்சிரும். என்னன்னா, ஆதிசங்கர பகவத் பாதார் உங்க எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய பாரத தேசத்தில அவதரித்த அற்புதமான மிகப்பெரும் ஒரு ஞானி. நம்முடைய சமயத்திற்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஞான விளக்கு. ஆதிசங்கரர் குழந்தையாக இருக்கிறார். அவர் குருகுலத்தில படிச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போலாம் குருகுலத்தில படிக்கும்போது பிக்ஷை எடுத்து கொண்டு குருவனுடைய பத்னியிட்ட குடுக்கணும். அம்மா சமைச்சு குடுப்பாங்க. அதில அவங்க அவங்களுக்கு குடுக்கணும். அப்படியே அந்த குழந்தை பிக்ஷை எடுப்பதற்காக ஆதிசங்கரர் ஒவ்வொரு இடத்துக்கா போகும்போது, ஒரு ஏழ்மையான வீட்டு வாசல் நின்னு "பவதி பிக்ஷாங் தேஹி" அப்படின்னு ஆதிசங்கரர் கேட்கிறார். உள்ளுக்குள்ளே ஒரு ஏழை அந்தண குடும்பம். அந்த வீட்ல இருந்த பெண்மணியோ, இவரு குடுக்கிறதுக்கு இல்ல, சாப்பிடுறதுக்கே எதுவும் இல்ல. சுரண்டி எடுக்கிறதுக்கு கூடி ஒண்ணுமில்லாத வறுமையினுடைய உச்சம். அன்னைக்குன்னு பார்த்து ஏகாதசி விரதம் முடித்து, அந்த வறுமையில கூடி விரதம் இருந்திருக்கிறாங்க. அதுதான் பெரிய விஷயம். விரதங்கிறத விட சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்ல. எதுவுமே குடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே! வெளிய ஒரு அந்தண குழந்தை நிக்கிதே! கேட்டு இல்லைன்னு சொல்ற அளவுக்கு உன்னை பாவியா வச்சிருக்கியே இறைவான்னு தேடும்போது, ஒரு அழுகிப் போன ஒரு நெல்லிக்கனி இருக்கிறது. அத குடுத்துருவோம் அப்படின்னு அந்த நிலைமையில கூடி குடுக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம்.